ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க வரும். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான விஜய் பார்த்தீங்கன்னா ராகு கீழே ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இவரோட மனைவியான ஸ்னேகாக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதனால விஜய் யார் மேலேச்சும் அஃபேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஸோ தன்னோட மனைவியை சந்தேகத்தையும் போக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் வருது. அங்கே தன்னோட மனைவியும் பசங்களையுமே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வரும்போது அங்கே ஏற்பட்டக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைனால ஸ்னேகாக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் விஜயோட மகனும் அந்த இன்சிடென்ட்டில் இறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் கதைக்களம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு நடக்குது. அந்த டைமில் விஜயும் ஸ்னேகாவுமே பேசிக்கிறது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் அந்த ரா ஏஜென்ட் எல்லாம் விட்டுட்டு ஒரு எம்பசியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த எம்பசி விஷயமா ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் கிளம்பி போகும்போது அங்கே எதிர்ச்சியா இறந்து போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க இவரோட பையன் மறுபடியும் மீண்டு வர, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, இறந்து போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்த இவரோட மகன் எப்படி மறுபடியும் வந்தார், இதெல்லாம் செய்யறது யாரு, விஜய் அதை கண்டுபிடிச்சாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படம் வில் ஸ்மித் நடித்து வெளிவந்த ஜெமினி மேனோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெமினி மேனில் ஃபஸ்ட்டு ஷாட் என்ன இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படம் கமர்ஷியல் பேக்கேஜ் தான். கமர்ஷியலாக தவிர பார்த்தீங்கன்னா வேறு எதையுமே சொல்ல முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே சரி இந்த படம் நிறையவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரி என்னதான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அடித்து துவைச்ச எம்ஜிஆர் காலத்துலேருந்தே எடுத்த ஒரு கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஓரளவுக்கு தேர்த்தியாக கொண்டு வந்துட்டாங்க. 3 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் விஜய் யார், அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, அவரோட ஃபேமிலி என்ன, அவர் பையனை எப்படி இழந்தார், அவர் பையன் மறுபடியும் எப்படி வந்தாருன்ற அந்த கதையெல்லாம் கொண்டு போனனால இன்னும் கொஞ்சம் அது ஏதாச்சும் இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் லேக் அடித்தாலும் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். இதை தவிர விஎஃப்எக்ஸ் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே நிறையா இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி விஜயகாந்தோட ஒரு அப்பியரன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டா விஎஃப்எக்ஸ் தெரியுது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இதை தவிர 2 விஜய் சந்திக்கும் போதாக இருக்கட்டும், சரி ஒரு பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு பிளாஸ்ட் நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் மேக்கிங் வைஸ் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. இதை தவிர சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தாலும் ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் சரி, சேஸ் சீக்வன்ஸ்லேயும் சரி, கேமரா அங்கங்கே டக்கு டக்குன்னு மூவ் ஆகும்போது நமக்கு விஷுவலாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அப்பீலிங்காக இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தாலும் ஸ்டன் சீக்வன்ஸ்லேயும் சேஸ் சீக்வன்ஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இதை தவிர யுவனோட மியூசிக்கில் பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா இன்னுமே இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்கலாம். இந்த மொத்த படத்தையுமே விஜய் மட்டும்தான் ஷோல்டரில் தூக்கிட்டு போகிறாரு அப்படின்றப்ப 2 ரோல் இருந்தாலும் 2 ரோலுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதை தவிர பிரசாந்தா இருக்கட்டும் இல்லை பிரபுதேவான்னு சொல்லிட்டு கொடுத்ததை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓவர் ஹைப்பில் இருந்தேன். அதனாலேயே என்னன்னு தெரில, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு. நீங்கள் இந்த ஓவர் ஹைப்லாம் இல்லாமல் நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படின்றப்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி, விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் சினிமா லவராக இருந்தீங்கன்னா எந்தளவுக்கு ஓரளவு உங்களை ஹோல்ட் பண்ணும், பட் பெரிய லெவலில் எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண போகுதுன்னு தெரில. மொத்தத்தில் இந்த கோட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் பேக்கேஜான மூவி. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்ன தான் பழசாக இருந்தாலும் 3 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் கேமியோன்னு சொல்லிட்டு தலையோட பிஜிஎம்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் லேக் ஆகுது. 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கே கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. இதை வர பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் கோரியோகிராஃபியாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. விஜய் தான் இந்த படத்தை மொத்த படத்தையும் ஷோல்டரில் தாங்கி போகிறான்றப்ப எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும் மற்ற சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதை தவிர சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா சேஸ் சீக்வன்ஸ்லையும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. இந்த படம் முன்ன சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படின்றப்ப ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி எனக்கு சினிமாவில் புதுசாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிப்லாக் சீன் இருக்குது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். மற்றபடி ரத்தம் தெரிக்கக்கூடிய நிறைய காட்சிகள் இருக்குது.
என்ன கேட்டிங்கன்னா குழந்தைங்களோட வயலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் யோசிச்சுட்டு கூட்டிகிட்டு போங்க. மற்றபடி நீங்கள் தாராளமாக ஃபேமிலியாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 3 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சது வெளியே லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.